விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தை 3வது நாளாக வெள்ள நீர் சூழ்ந்து நிற்பதால் பேருந்துகள் உள்ளே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை வழங்க செய்தியாளர் கோபிநாத் நேரலையில் இணைந்துள்ளார். அவரிடம் விவரங்களை கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். இப்ப தண்ணீர் சூழ்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால பேருந்துகள் நிற்பதிலும் தொடர்ந்து சிக்கல்கள் இருக்கு. இந்த நிலையில அங்கு மீட்பு நடவடிக்கைகள் ஏதேனும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றனவா? பயணிகள் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது? தமிழகத்தில் தென் மாவட்டங்களை இணைக்கக்கூடிய முக்கியமான மாவட்டம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்திருக்கிற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பேருந்துகள் விழுப்புரம் பேருந்து நிலையம் வந்து செல்ல வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை மட்டும்தான் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் ஏரியில் நடுவே பேருந்து நிலையம் இருக்கிறதா என்ற சந்தேகம் நமக்கு தோன்றும். காரணம் பார்த்தீங்கன்னா பேருந்து பிசினஸ்க்கு இடம் இல்ல, பணம் இல்லன்னு கவலைப்படாதீங்க. இங்க ஒருத்தர் வீட்லயே 9 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்பவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. சுற்றி முழுவதுமாக மழை நீர் சூழ்ந்து வெள்ள நீர் சூழ்ந்து காட்சியளிக்குது. இது இந்த நிலையில முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, கடந்த 2000ஆம் ஆண்டு இங்கு இருந்த ஏரியை சரி செய்து சமன் செய்து இந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டது. தொடர்ந்து 24 ஆண்டுகளாக இதே நிலையில்தான் மழைக்காலங்களில் குளம் போல் ஏரியில் இருப்பது போன்ற ஒரு உணர்வு இந்த பேருந்து நிலையத்துக்கு உள்ள வந்தாலே இருக்கும். பேருந்து நிலையத்துக்குள்ள பொதுமக்கள் யாரும் செல்ல முடியாது. இதுதான் தற்போது நிலை. கடந்த பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் புரட்டி போட்டது. மழையினால கடுமையான சிரமம் ஏற்பட்டது. பொதுமக்கள் கடுமையான சிரமத்துக்கு தொடர்ந்து ஆளாயிட்டு இருக்காங்க. மாவட்டம் முழுவதும் இதுவரைக்கும் பெரும்பாலான பகுதிகளில் மின்சாரம் வழங்கப்படலை. இது மட்டும் இல்லாமல் தேங்கிய மழை நீர் வெளியேற முடியாமல் பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் தொடர்ந்து தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த பேருந்து நிலையத்தை பற்றி விழுப்புரம் நகர மக்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், என்ன பிரச்சனை சார் இந்த பஸ் ஸ்டாண்டில்? கடந்த 2000ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பேருந்து நிலையம் கடந்த 24 ஆண்டுகளாக பெரிய இம்சிக்குள்ளாக இந்த விழுப்புரம் மாவட்ட நகர மக்கள் இருக்கிறாங்க. இந்த நகர பேருந்து நிலையம் சென்னை டு திருச்சி மிக முக்கிய பேருந்து நிலையமாக இருந்து வருவதால் இந்த நகரம் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி மக்கள் குறைஞ்சது ஒரு 500 கிராம மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. என்ன பிரச்சனை சார்? அதிகமாக தெரிஞ்சிருக்கு. கடந்த 2000ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த பஸ் ஸ்டாண்டு பஸ் நிலையம். தொடங்கப்பட்ட நாளில் இருந்து இந்த நிலைதான். இந்த பென்சில் புயல் உருவாகி விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டுமல்லாமல் நகர பகுதியில் பஸ் நிலையம் 2000லேருந்து இந்த பிரச்சனை தான். இதுவரை இது தீர்ந்த பாடு இல்லை. இதுதான் இந்த மக்கள் நிலை. போக்குவரத்து பெரும் துண்டிப்பு ஏற்படுத்தி இருக்குது. போக்குவரத்து பெரும் பயணிகள் பெரும் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு பயணிகளுக்கு. இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து மழை காலங்களில் கடுமையான சிரமத்துக்கு ஆளாக நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் ராட்சச மோட்டார்கள் வைத்து பேருந்து நிலையத்திற்கக்கூடிய மழை நீரை வெள்ள நீரை வெளியேற்ற காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து 3 நாட்களாக பேருந்து நிலையத்திற்குள் வந்த மழை நீரை அப்புறப்படுத்தும் பணியில் நகராட்சி ஊழியர்கள் தொடர்ந்து ஈடுபட்டிருக்காங்க. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பேருந்து நிலையத்திலிருந்து தண்ணீரை வெளியேற்றினால் மட்டும்தான் அடுத்த கட்டமாக பேருந்துகள் உள்ளே வரும். இந்த நிலையில தொடர்ந்து பேருந்து நிலையத்திற்கு வெளியே மட்டும்தான் நிற்குது. பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆயில இருக்காங்க. சென்னை உள்ளிட்ட திருச்சி செல்லக்கூடிய மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்து பயணிகள் அனைவரும் வெளியே நின்று மட்டும்தான் பேருந்துகள் ஏறுறாங்க. இன்னும் விரைவாக பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றினால் மட்டும்தான் பேருந்து நிலையத்துக்குள்ள பஸ் போவோம். இந்த நிலை தொடர்ந்து நீடிக்கக்கூடாது. நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பது மட்டும்தான் பொதுமக்களோட, வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய வெளி மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய மக்களோட முக்கியமான கோரிக்கை பார்த்துட்டு இருக்கோம். நன்றி கோபிநாத்.